மாவட்டம் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக அதிமுக சார்பில் சீட்டு கேட்பதில் கடும் போட்டி நிலவி வருவதை காண முடிகிறது. இந்த தொகுதியில் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இரண்டாவது முறை வெற்றி பெற்றதில்லை என்கின்ற சென்டிமெண்ட் உள்ளது என்கிறார்கள். தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக உள்ள திமுகவை பொறுத்தவரை நாமக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கும் KS மூர்த்தி 2016 நடைபெற்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2021 மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தோல்வியடைந்தவர். 2026 மீண்டும் மூர்த்திக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பது கேள்விக்குறி என்கிறார்கள் உடன்பிறப்புகள். அடுத்து நவலடி ராஜா நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளராக பொறுப்பில் இருப்பவர். கட்சி நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டங்கள் என தொகுதி முழுவதும் நடத்தி வந்ததால் இளைஞர்கள் நிர்வாகிகள் மத்தியில் நற்பெயர் உள்ளது. பொது சேவைகள் ஈடுபாடு கொண்ட நவலடி ராஜா கல்வி, ஆன்மீகம் போன்றவற்றிற்காக உதவிகள் செய்து வருபவர். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியின் நெருங்கிய நண்பர் என்பதும் இளைஞரணி அமைப்பாளரும் துணை முதல்வருமான உதயநிதியின் அன்பை பெற்றவர் என்பதும் இவருக்கு கூடுதல் பலம் என்று சொல்லப்படுகிறது. திமுகவில் இளைஞர்களுக்கு இந்த முறை அதிக வாய்ப்பு கொடுக்கப்படும் என்பதால் நவலடி ராஜாவுக்கான வாய்ப்பு அதிகம் என்கின்றனர். அடுத்ததாக மகிழ் பிரபாகரன் நாமக்கல் மேற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளராக இருப்பவர். தீவிர கட்சி பணியில் ஈடுபட்டு வருபவர். இளைஞர்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார். ரியல் எஸ்டேட் தொழில் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருபவர். பொது சேவைகள் செய்து பொதுமக்கள் மத்தியில் பிரபலமாக இருப்பவர். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்பதால் திமுகவை பொறுத்தவரை பரமத்தி வேலூர் தொகுதியில் மகிழ் பிரபாகரனுக்கு வாய்ப்பு அதிகம் என்கிறார்கள். அடுத்ததாக CM கண்ணன் நாமக்கல் மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக பொறுப்பில் இருந்து வருபவர். வேலூர் நகரில் கண்ணன் ஹார்ட்வேர்ஸ் நிறுவனம் நடத்தி வருவதால் தொகுதி மக்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்டவர். திமுக தலைவர் MK ஸ்டாலினின் சகோதரரும் MK தமிழரசனின் நெருங்கிய உறவினர் கண்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது பெயரும் பரமத்தி வேலூர் தொகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை சிட்டிங் MLA-வாக இருக்கும் சேகர் 5 வருட காலத்தில் தொகுதியில் செய்து வந்துள்ள பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டு 2026 தேர்தலிலும் சீட்டு பெற்று வர மும்முரமாக காய் நகர்த்தி வருவதாக பேசுகின்றனர். JP ரவி கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருபவர். எளிமையாக பழகுவர். கட்சி பணியில் சிறப்பான செயல்பாடு இவற்றின் மூலம் பொதுமக்களிடம் நற்பெயர் உண்டு. கபிலர்மலை யூனியன் சேர்மனாக இருந்து பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தியவர். தற்போது கபிலர்மலை ஒன்றிய அதிமுக செயலாளராக இருப்பவர். JP ரவிக்கு அதிமுக மட்டுமின்றி திமுக உள்ளிட்ட மற்ற மாற்றுக் கட்சியிலும் நட்பு வட்டாரங்கள் அதிகம் இருப்பதாக கூறுகின்றனர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போதே JP ரவி தான் அதிமுக வேட்பாளர் என்று பரபரப்பாக பேசப்பட்டது. கடைசி நேரத்தில் கை நழுவி போனது என்கிறார்கள். இந்த 2026 தேர்தலில் இவருக்கான வாய்ப்பு கூடுதலாக இருப்பதை தொகுதி மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக இருக்கிறது. அடுத்ததாக ராகா தமிழ்மணி அதிமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டுமின்றி தொகுதி முழுவதும் பிரபலமான நபர் தமிழ்மணி. பரமத்தியில் ராகா ஆயில் மில் நடத்தி வருகிறார். கடந்த கால சட்டமன்ற தேர்தல்களில் பரமத்தி வேலூர் தொகுதி அதிமுக பொறுப்பாளராக தேர்தல் பணிகளை முன்னின்று நடத்திய அனுபவம் இவருக்கு உண்டு. 2024 நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்டு குறைந்த வாக்குகள் வெற்றி இழந்தவர். தொகுதியில் உள்ள தொண்டர்கள் முதல் அதிமுகவில் உள்ள சீனியர் தலைவர்களிடம் நேரடி தொடர்பில் இருப்பவர். நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு செய்து வருபவர். 2026 தேர்தலில் அதிமுகவில் ராகா தமிழ்மணியின் பெயர் முன்னிலையில் பேசப்படுகிறது. அதிமுகவில் அடுத்து கிருஷ்ணமூர்த்தி எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளராக இருப்பவர். கூட்டுறவு வங்கி துணைத் தலைவர், யூனியன் வைஸ் சேர்மன் பதவிகளை வைத்த போது பொதுமக்களுக்கு அடிப்படை நலத்திட்ட உதவிகளை சிறப்பாக செய்து வந்து நற்பெயர் எடுத்தவர். நாமக்கல் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணியின் தீவிர விசுவாசியாக இருப்பவர். கோழிப்பண்ணை சார்ந்த தொழிலில் நடத்தி வருவதால் இவர் தொகுதி முழுவதும் அறிந்த நபராக உள்ளார். கடந்த 2011, 16, 21 சட்டமன்ற தேர்தலில் பரமத்தி வேலூர் தொகுதியில் வாய்ப்பு கேட்டு வந்தவர். 2026 தேர்தலில் தொகுதியில் அதிமுக சார்பில் பேசப்படும் நபர்களில் கிருஷ்ணமூர்த்தியின் பெயர் பிரதானமாக பேசப்படுவதை காண முடிகிறது. பரமத்தி வேலூர் தொகுதி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுகவில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற பரபரப்பு நிலை வருகிறது. இதனால் ஒவ்வொரு தரப்பும் சீட்டு பெறும் முயற்சியில் முழுவீச்சில் இறங்கி இருக்கிறார்கள். யார் யார் அதிர்ஷ்டசாலிகள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.